தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் அருகே தட்டான்குட்டை பகுதியில் போலி மருத்துவம் பார்த்து வந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ உபகரணங்கள், போலி கல்வி சான்றிதழ்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கிளினிக் மற்றும் மருந்தகத்திற்கு சீல் வைத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. அதாவது திருப்பூர் அருகே தட்டாங்கோட்டை அப்படிங்கிற கிராமத்துல நோயாளிகளுக்கு மருத்துவம் படிக்காமலேயே மருத்துவம் பார்த்த கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவர் நிம்மி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கிளினிக்ல இருந்து மருந்து பொருட்கள், பாதி பயன்படுத்தப்பட்ட ஊசி மருந்து குப்பிகள், நோயாளிகளை பரிசோதனை செய்ய பயன்படுத்திய மருத்துவ உபகரணங்கள், போலி கல்வி சான்றிதழ்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மாவட்ட சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குனர் மருத்துவர் மீரா தலைமையில தான் இந்த மருத்துவர் குழுவினர் இந்த கிளினிக் மற்றும் அந்த மருந்தகத்திற்கு தற்போது சீல் வச்சிருக்காங்க. இது குறித்து பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாவட்ட சுகாதாரம் மற்றும் சுகாதார சேவை பிரிவினுடைய இணை இயக்குனர் மருத்துவர் மீரா தலைமையில அவினாசியை சேர்ந்த பொறுப்பு மருத்துவர் பாலாஜி, மருத்துவர் ஜெயந்தி, இணை இயக்குனர் அலுவலக கண்காணிப்பாளர் ஹரி மற்றும் உதவியாளர்கள் அடங்கிய அந்த மருத்துவ குழுவினர்கள் தான் பெருமாநல்லூர் அருகே இருக்கக்கூடிய ஈட்டி வீரம்பாளையம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அந்த தட்டாங்குட்டை பகுதியில் நடைபெற்று வந்த SM கிளினிக் மற்றும் MMS மருந்தகம் இந்த மருந்தகத்துல திடீர்னு ஆய்வு மேற்கொள்றாங்க. இந்த மருத்துவ கிளினிக் கடந்த 8 மாத காலமாக செயல்படுவதும் அங்கு முறையாக மருத்துவம் பயிலாத கேரளாவை சேர்ந்த நிம்மி என்கிற அந்த நிம்மி ஜோஸ் என்கிற அந்த பெண் ஒருவரும் அந்த மருத்துவமனையில மருத்துவ நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்ததும் தெரிய வந்தது. இது அதாவது மேலும் அவங்க நடத்திய அந்த ஆய்வுல அங்கு மருத்துவர் நிம்மி MBBS என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பத்தி கேட்டதுக்கு அவர் சரியானபடி விளக்க அளிக்கல. அதனால அவர் மருத்துவம் படிக்கலன்னு சொல்லி ஒப்புக்கொண்டாரு. அதன் அடிப்படையில அவர் போலி மருத்துவர் அப்படிங்கிறதையும் நோயாளிகளுக்காக மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. மேலும் அந்த கிளினிக்ல நர்சிங் அசிஸ்டன்ட், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி போன்ற போலி கல்வி சான்றிதழ் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆய்வுல ஈடுபட்ட அந்த மருத்துவர் குடியினர் இது குறித்து உடனடியாக பெருமாநல்லூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்து அங்கு வந்த போலீசாரிடம் இந்த மருத்துவமனைக்கு அந்த கிளினிக்ல கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள், அந்த பயன்படுத்தப்பட்ட மருந்து ஊசி குப்பிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் உடனடியாக இந்த மருத்துவ குழுவினர் ஒப்படைச்சாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த SMS கிளினிக் மற்றும் MMS மருந்து கடை ஆகியவற்றிற்கு இணை இயக்குனர் தலைமையிலான குழுவினர் பூட்டு போட்டு சீல் வச்சிருக்கிறாங்க. அதாவது திருப்பூர் அருகே தட்டாங்கோட்டை பகுதியில போலி பெண் ஒருவர் மருத்துவராக செயல்பட்டது கைது செய்யப்பட்டதும், போலி கல்வி சான்றிதழ்கள், மருத்துவ உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜனனி, திருப்பூரிலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.